பேசிக் எலமெண்ட் ஆஃப் மெஹந்தி டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஃபுல் மெஹந்தி டிசைன்ஸும் போட முடியும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா தின் லைன் எப்படி போடக்கூடாதுங்கிறத தான் நான் உங்ககிட்ட இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம தின் லைன் போடும்போது லைன் லைட்டாக பிரேக் ஆகும். அப்புறம் பார்க்கும்போது திக் லைன் மாதிரி நமக்கு சம் டைம் தெரியும். அதனால் இந்த மாதிரி மட்டும் நம்ம லைன் போடக்கூடாது. தின் லைன் எப்படி போடணும்னா ஒரு டாட் வச்சு நம்ம அந்த லைன் அப்படி இழுத்தாலே நமக்கு தெரியும். உங்களுக்கு நான் இழுத்து காட்டியிருக்கேன். அந்த மாதிரி போட்டாலே நமக்கு வந்து தின் லைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்கவும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் தின் லைன் பார்க்க. அந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி தான் தின் லைன் போடணும். இன்னொரு டைம் நான் தின் லைன் போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து தின் லைன் போடணும். நெக்ஸ்ட்டு நான் போட போகிறது என்னன்னா திக் லைன். திக் லைன் எப்படி போடக்கூடாதுங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு காட்ட போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா தின் லைன் மாதிரி போட்டு அதுக்கு மேலே நம்ம டார்க்காக ஒரு லைன் போடுவோம். அது வந்து பண்ணவே கூடாது. திக் லைன் எப்படி போடணும்னா தின் லைன் மாதிரி ஒரு லைன் நான் போட்டுக்கிட்டேன். சென்டரில் ப்ளேஸ் விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து நான் ஒரு தின் லைன் மாதிரி போட்டிருக்கேன். சென்டராக நம்ம விட்ட ப்ளேஸை வந்து கோனால் ஃபில் பண்ணணும். இதுதான் திக் லைன். திக் லைனுங்கிறது நம்ம இப்படி தான் போடணும். தேர்ட் எலமெண்ட் வந்து ஹம்ப் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி கர்வ்ஸ் மாதிரி போடணும். இது வந்து எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்கணும். ஒன்று வந்து பிக் சைஸாகவும் ஒன்று வந்து ஸ்மால் சைஸாகவும் நம்ம இருக்கக்கூடாது. ஃபோர்த் ஒன் வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன் வந்து நமக்கு வந்து கிரிட்டில் யூஸ் ஆகும். வெர்டிக்கல் லைன் இப்படி தான் போடணும். ஃபிஃப்த்து ஒன் வந்து ஸ்லாண்டிங் லைன். இதுவுமே கிரிட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சிக்ஸ்த்து ஒன் டாட்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சு கோனை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா டாட்ஸ் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி டாட்ஸ் போடாமல் நல்லா பாயிண்ட் மாதிரி வச்சு தான் டாட்ஸ் போடணும். இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி தான் போடணும் டாட்ஸ். செவன்த் ஒன் வந்து டியர் ட்ராப்ஸ். ஒரு கர்வ் மாதிரி நான் ட்ராப் பண்ணிக்கிட்டேன். அந்த கர்வில் வந்து டாட்ஸ் மாதிரி வச்சு நான் வந்து இழுத்து விட்டுக்கிறேன். இதுதான் டியர் ட்ராப்ஸ். எயித்து ஒன் டியர் ட்ராப்ஸ் எப்படி போடக்கூடாது, டியர் ட்ராப்ஸ் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம டியர் ட்ராப்ஸ் வந்து போடவே கூடாது. டியர் ட்ராப்ஸ் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு கீழே இழுத்து விட்டுக்கோங்க. எனக்கு கோன் ஸ்டிக் ஆகிறனால எனக்கு இப்படி வருது. டியர் ட்ராப்ஸ் இப்படி தான் போடணும். இந்த மாதிரி போடக்கூடாது. நைன்த்து ஒன் ஸ்பைரல் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சு நிறுத்தாமல் அந்த சர்க்கிள்குள்ளேயே நம்ம சர்க்கிள்ஸாக போட்டு நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும். அதுதான் ஸ்பைரல். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்பைரல் போடணும். இந்த மாதிரி ஸ்பைரல் நம்ம போடக்கூடாது. டென்த்து ஒன் சிம்பிள் பேசிக் ஃப்ளவர் டிசைன் தான். இதுக்கு நான் சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன். இது சுற்றிலும் நான் வந்து ஹம் டிசைன் போட்டுக்கிறேன். இதுதான் பேசிக் ஃப்ளவர் டிசைன். 11th ஒன் எலமெண்ட் வந்து வைன்ஸ். நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். லைனில் வந்து ஒரு டாட்ஸ் வச்சு மேலே நான் வந்து இழுத்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். பியூட்டிஃபுல்லான ஒரு வைன் டிசைன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லிஃபா ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.